கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இருமணம் இணையும் திருமணத்தில் அரசியல் கூட்டணிகளும் இணைவதுண்டு. இந்த அரசியல் உறவுக்கு அன்றே அடித்தளம் அமைத்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. பல தலைமுறைகள் கடந்தும் திருமண அரசியல் விளையாடி கொண்டிருக்கிறது. அவசர பிரகடன நிலை அமலில் இருந்தபோது அரசியலுக்கு வாய்ப்பூட்டு போட்டனர். உண்ணாமல் உறங்காமல் கூட இருந்துவிடும் நம் அரசியல்வாதிகள் பேசாமல் எப்படி இருப்பார்கள்? அன்றே கருணாநிதிக்கு உதித்தது கல்யாண மேடை ஐடியா. மணமேடைகளை பொது மேடை ஆக்கினார். அன்றிலிருந்தே மணமேடைகளில் மணமக்களை ஓரங்கட்டி விட்டு அரசியல்வாதிகள் ஓவர்லோடு ஆவது அதிகரித்தது. எதிர்கட்சியை எதிரி கட்சியாய் பாவிக்கும் காலகட்டத்திலும் இல்ல நிகழ்ச்சி என்ற பெயரில் அழைப்புதலை தந்து ஆற தழுவி உறவு பாராட்டும் அரசியல் நடைமுறை தொடர்கிறது. அதற்கு சமீபத்திய உதாரணம் அழைப்புதலும் கையுமாய் அலைந்து கொண்டிருக்கும் திமுக பொருளாளர் ஸ்டாலின். ஜே விடுதலைக்கு முன் கூட்டணி சேர்க்கும் முடிவில் இருந்த கருணாநிதி ஜே விடுதலைக்கு பின் கூட்டணிகளை கூட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அதன் விளைவுதான் சகோதரரின் மகனின் திருமண அழைப்புதல் ஸ்டாலின் கைகளுக்கு வந்தது. அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வரும் ஸ்டாலினின் இந்த படலத்தில் எத்தனை முல்லைகள் திமுக கொடியில் படருமோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.